இரத்த கொதிப்பு, உயர் இரத்த அழுத்தம், ஹை பிபின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் ஒரு அமைதியான நோய், சைலண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பெரும்பாலான சமயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற வரைக்கும் எந்த ஒரு அறிகுறியையும் ஏற்படுத்தாதுங்க. இதனாலதான் நிறைய பேர் இதை ஒரு பெரிய பிரச்சனையாவே நினைக்கிறதே கிடையாதுங்க. சமீபத்துல என்னுடைய நண்பருக்கு கால் பண்ணியிருந்தேன். அவர் ஒரு எமர்ஜென்சி பிசிஷியனா இருக்காரு. சமீப காலமாவே ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் நிறைய பாக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. பெரும்பாலான சமயம் பார்த்தோம் அப்படின்னாங்க ஸ்ட்ரோக்ல மூளையில இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட்டு தான் நிறைய பேஷண்ட்ஸ் ஸ்ட்ரோக்னால வருவாங்க. ஆனா சமீபத்துல ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய ரத்த குழாய்கள் வெடிச்சு ரத்த கசிவு ஏற்பட்டும் நிறைய பேர் வராங்க. இதற்கு முக்கிய காரணம் ஹைப்பர் டென்ஷன் தான். முறையா அவங்களுக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகளை இவங்க எடுக்கிறது கிடையாது. இல்ல பிபியை ஒரு பிரச்சனையாவே இவங்க நினைச்சுக்கிறதே கிடையாது. ஏண்டா தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிறான் அண்ணே, அவன் ரொம்ப கோவக்காரனா. அடிக்கடி டென்ஷன் ஆகாம இருக்க ஐஸ் வாட்டர் தலையில ஊத்தி பாடியை கூல் பண்ணிட்டே இருப்பானா. அது இதனாலதான் இப்படி அதிகமா கேசஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்னாங்க முறையாக மருந்துகள் எடுங்க, ரெகுலரா மானிட்டர் பண்ணுங்க, உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலை ப்ராப்பரா வச்சுக்குங்க, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க, சோடியம் உப்பை கம்மி பண்ணிட்டு பொட்டாசியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுங்க. ஸ்மோக்கிங் பண்ணுவீங்க, ஆல்கஹால் எடுப்பீங்க அப்படின்னா கட்டாயமா அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க.